நான் லாஸ்ட் வீக் ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணும்போது அங்க நிறைய பெண்கள் பார்த்தேன். அவங்க எல்லாருமே மகளிர் சுய உதவி குழுவுல இருக்கிறவங்க. அதுல ஒரு பெண் சொன்னது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுடைய கணவர் இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கல அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாரு. 3 பெண் குழந்தைங்க. அவங்க நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மகளிர் சுய உதவி குழுவுல சேர்றாங்க. அங்க ஆட்டோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆட்டோ ஓட்டியே 3 பெண் குழந்தைகளையும் படிக்க வச்சிருக்காங்க. முதல் பெண் குழந்தை ஸ்விக்கில ப்ரொஃபஷனல் டிரைவரா இருக்காங்க. 2வது பெண் குழந்தை ஒரு ஐடி கம்பெனில கேப் டிரைவரா இருக்காங்க. 3வது பெண் பிஃபார்ம் படிச்சுட்டு அவங்க கடை வச்சிருக்காங்க. அவங்கள பாக்குறப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் நீங்க எந்த நிலையிலையும் சம்பாதிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க பினான்சியல் இண்டிபெண்டன்ஸோட இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். என்னுடைய கணவர் அன்னைக்கு என்ன நடுத்தருவுல விட்டுட்டு போனாரு. எனக்கு நான் படிக்கல, அதனால எனக்கு பெருசா எதுவுமே எனக்கு வேலை கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ணேன், மகளிர் சுய உதவி குழுவுல போயிட்டு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். நம்ம படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, வேலைக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அதனால பெண்கள் என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில கல்வியையோ வேலையையோ நீங்க விட்டே கொடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க படிச்சா என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. உங்ககிட்ட வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய உயர்ந்த வாழ்க்கையை உங்களுடைய கல்வி மட்டும்தான் கொடுக்கும்.